சாட்சிய சட்டத்தில் வாயர் டயர் டெஸ்ட். இதனை தயாரித்தவர் மைக்கேல் ஜெரால்டு சிரில், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அன்பான தேர்வர்களே வணக்கம். இன்று நாம் சாட்சியம் சட்டத்தில் மிகவும் முக்கியமான, அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு வாயர் டயர் டெஸ்ட் ஆகும். முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 5 வயது குழந்தை ஒரு கொலை சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தையை நீதிமன்றம் உடனடியாக சாட்சியாக ஏற்றுக்கொள்ளுமா? பெரும்பாலானவர்கள் ஆம் என்று நினைக்கலாம். ஆனால் சட்டப்படி பதில் இல்லை. முதலில் நீதிமன்றம் அந்த குழந்தை சாட்சியம் அளிக்க தகுதியானவரா என்பதை சோதிக்கும். இந்த முதற்கட்ட நீதிமன்ற சோதனை தான் வாயர் டயர் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. வாயர் டயர் என்பது பிரெஞ்சு மொழிச்சொல். இதன் பொருள் உண்மையை அறியும் நோக்கில் முதற்கட்ட ஆய்வு என்பதாகும். இப்போது சட்டப்பிரிவை பார்ப்போம். சாக்சிய அதிநியம் 2023 பிரிவு 124 சாட்சிகளின் தகுதியை பற்றி கூறுகிறது. இந்த பிரிவின்படி பொதுவாக எல்லா நபர்களும் சாட்சியமளிக்க தகுதியானவர்கள். ஆனால் இளம் வயது, முதுமை, உடல் அல்லது மனநோய், அறிவாற்றல் குறைபாடு போன்ற காரணங்களால் கேள்விகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது அறிவுபூர்வமான பதில்களை அளிக்க முடியவில்லை என்றால் நீதிமன்றம் அவர்களை தகுதியற்றவர்களாக கருதலாம். இதை கண்டறியவே வாயர் டயர் டெஸ்ட் நடத்தப்படுகிறது. இப்போது கேள்வி வருகிறது. நீதிபதி என்ன கேள்விகள் கேட்பார்? குழந்தையிடம் மிகவும் எளிய கேள்விகளையே கேட்பார். உன் பெயர் என்ன? உனக்கு எத்தனை வயது? இன்று என்ன கிழமை? உண்மை பேச வேண்டுமா? பொய் பேசுவது சரியா? இந்த கேள்விகளுக்கு குழந்தை இயல்பாகவும் அறிவுபூர்வமாகவும் பதிலளித்தால் அந்த குழந்தை சாட்சியம் அளிக்க தகுதியானவர் என்று நீதிமன்றம் முடிவு செய்யலாம். தேர்வர்களே, நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை மறக்கக்கூடாது. வாயர் டயர் டெஸ்ட் என்பது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அல்ல. அதாவது குழந்தை மிகவும் புத்திசாலியா என்பதை நீதிமன்றம் சோதிப்பதில்லை. காம்படன்சி, அதாவது சாட்சியம் அளிக்கும் தகுதி உள்ளதா என்பதை மட்டும்தான் சோதிக்கிறது. மேலும் வாயர் டயர் டெஸ்டில் தேர்ச்சி பெற்றதால் மட்டும் அந்த சாட்சி உண்மையை சொல்கிறார் என்று பொருள் இல்லை. அவர் கூறும் சாட்சியின் நம்பகத்தன்மை, பின்னர் குறுக்கு விசாரணை, பிற சாட்சிகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தால் மதிப்பிடப்படும். இப்போது வாயர் டயர் டெஸ்டின் முக்கிய நோக்கங்களை பார்ப்போம். முதலாவது, சாட்சி சட்டப்படி தகுதியானவரா என்பதை அறிதல். இரண்டாவது, அவர் கேள்விகளை புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவரா என்பதை மதிப்பிடுதல். மூன்றாவது, சாட்சிக்கு உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தும் திறன் உள்ளதா என்பதை அறிதல். நான்காவது, நம்பகமான சாட்சியத்தை நீதிமன்றம் பதிவு செய்வதை உறுதி செய்தல். ஐந்தாவது, குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையையும் பாதிக்கப்பட்டவரின் உரிமையையும் பாதுகாத்தல். இப்போது இதன் முக்கியத்துவத்தை பார்ப்போம். இது நியாயமான விசாரணையை உறுதி செய்கிறது. குற்றமற்றவர்கள் தவறாக தண்டிக்கப்படுவதை தடுக்கிறது. குழந்தை சாட்சிகள் நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக சாட்சியம் அளிக்க உதவுகிறது. போக்சோ, பாலியல் குற்றங்கள், கொலை வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள் போன்றவற்றில் இது மிகவும் முக்கியமான நடைமுறையாகும். இப்போது முக்கியமான தீர்ப்புகளை நினைவில் வைத்துக் கொள்வோம். ரமேஸ்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வழக்கில் கேள்விகளை புரிந்து கொண்டு அறிவுபூர்வமான பதில்களை அளிக்கக்கூடிய குழந்தை தகுதியான சாட்சியாவார் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. மேலும் காரோபரேஷன் என்பது சட்ட கட்டாயம் அல்ல, அது ரூல் ஆஃப் ப்ரூடன்ஸ் என்றும் விளக்கியது. தட்டு ராமராவ் சகாரே எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் நம்பகமான குழந்தை சாட்சியின் வாக்குமூலம் மட்டும் கூட தண்டனை வழங்க போதுமானது என்று கூறப்பட்டது. பாட்சி எதிர் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கில் வயது குறைவாக இருப்பதால் மட்டும் குழந்தை சாட்சி நம்பகமற்றவர் என்று கூற முடியாது
என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. நிவ்ருட்டி பாண்டுரங் கோகாட்டி எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் குழந்தைக்கு யாரும் கற்றுக் கொடுத்து சாட்சியம் சொல்ல வைக்கவில்லை என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் எதிர் ஓ.எம். பிரகாஷ் வழக்கில் குழந்தை சாட்சியை பதிவு செய்வதற்கு முன் நீதிமன்றம் அவரது தகுதியை உறுதி செய்து அதற்கான காரணங்களை பதிவு செய்வது நல்ல நடைமுறை என்று வலியுறுத்தப்பட்டது. இப்போது தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளை ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வோம். சாக்சிய அதிநியம் பிரிவு 124 வாயர் டயர் டெஸ்ட் நடத்தப்படுவது குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சாட்சிகளுக்கு. நோக்கம் சாட்சியின் தகுதியை அறிதல், நம்பகத்தன்மையை தீர்மானிப்பது, குறுக்கு விசாரணை மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி மதிப்பீடு. வகுப்பை முடிப்பதற்கு முன் ஒரு வரியில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாயர் டயர் டெஸ்ட் என்பது சாட்சியானவர் சாட்சியம் அளிக்க தகுதியானவரா என்பதை மட்டுமே தீர்மானிக்கிறது. அவர் கூறும் சாட்சியை நம்பலாமா என்பதை குறுக்கு விசாரணை மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி மதிப்பீடே தீர்மானிக்கிறது. இவற்றை நினைவில் வைத்திருந்தால் வாயர் டயர் டெஸ்ட் தொடர்பான எந்த கேள்விக்கும் உங்களால் தன்னம்பிக்கையுடன் பதிலளிக்க முடியும். தொடர்ந்து இன்னொரு வகுப்பில் உரையாடுகிறேன். நன்றியுடன் உங்கள் ஜெரோம்.